ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Aari @73. இப்போ நம்ம பார்க்க போது வந்து சிம்பிளாக ஒரு ப்ளவுஸ் டிசைன் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஸ்கேலில் லைன் மார்க் பண்ணிக்கோங்க. நான் போடுறது ஸ்லீவ் டிசைன் தான். இதே மாதிரி தான் நெக்குக்கும் போடணும். ஃபர்ஸ்ட் வந்து கோல்டன் சரி த்ரெட் எடுத்து நம்ம வந்து 0.5 நீடில் வச்சு துளிப் நீடில் வச்சு நம்ம ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம். 2 ஸ்டிச்சஸ் போட்டுக்கோங்க, 2 or 3 கூட போட்டுக்கலாம். இப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டிச்சஸ் போட்டுட்ருக்கேன். இதே மாதிரி செகண்ட் ஸ்டிச்சஸும் போடணும். இப்போ வந்து பாருங்கள் எப்படி போடுறேன்னு பாருங்கள். நான் இது வந்து ஃபெமிலியராக போட்டுட்ருக்கனால எனக்கு இது கொஞ்சம் ஸ்பீடாக வரும். இப்போ பாருங்கள், ஸ்டெயின் ஸ்டிச்சஸ் 2 ஸ்டெயின் ஸ்டிச்சஸ் போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள் 2 ஸ்டெயின் ஸ்டிச்சஸ் போட்டதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம ஃபில்லிங் கொடுக்க போகிறோம், பீட்ஸ் லோட் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நான் உடன் நீடில் எடுத்திருக்கேன். சுகர் பீட்ஸை ஃபில் பண்ணிவிட்டு இப்போ வந்து நான் ஃபில்லிங் கொடுக்குறேன். கீழே இருக்க த்ரெட்டு வந்து என்னென்னா மிஷின் த்ரெட் தான், அதுவும் சேம் கலர்ஸ் எடுத்திருக்கேன். ரெட் ஆர் மெரூன் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு தெரியாது பாருங்கள், நான் போட்டிருக்க ரெட்டை உங்களுக்கு கண்ணுக்கு தெரியல பாருங்கள். அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. சேம் கலர் ப்ளவுஸ் பிட்டுக்கு என்ன சேம் கலரோ அந்த கலர் எடுத்துக்கோங்க. பாருங்கள், இப்போ வந்து நான் உடன் பீட்டில் பொறுமையாக ஃபில்லிங் கொடுக்குற பாருங்கள். 3 பீட்ஸ் ஆர் 2 பீட்ஸ் கொடுங்க. ஒன்றுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டிச் பண்ணுங்கள். நான் உங்களுக்காக பொறுமையாக தான் காட்டியிருக்கேன் பாருங்கள் பொறுமையாக தான். இப்போ பாருங்கள், சுகர் பீட்ஸ் ஃபில்லிங் கொடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம வந்து 4mm பீடை வச்சு இப்போ வந்து ஒரு லைன் கொடுக்க போகிறோம். லோடிங் லைனு, அது உடன் நீடில் வச்சு நம்ம கொடுக்க போகிறோம். பாருங்கள், 4mm பீடு எடுத்துக்கோங்க. ஆன்டிக் பீடு, அதே நீடில் அண்ட் அதே த்ரெட் தான். இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டோம் பாருங்கள். ஒவ்வொரு பீடாக ஸ்டெயின் ஸ்டிச்சஸ் கொடுங்க. ஒரு பீடுக்கும் ஒரு ஸ்டிச்சஸ் கொடுங்க, அப்போ தான் நிற்கும். இல்லை நம்ம 2-3 கொடுத்தா அது வந்து தூக்கிட்டு நிற்கும். ஸோ ஒன்றா கொடுங்க, ஒவ்வொரு ஸ்டிச்சஸாக கொடுங்க. பாருங்கள், இப்போ நான் எப்படி ஸ்டிச்சஸ் பண்ணுறேன்னு பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், ஆஃப்டர் தட் இப்போ வந்து நம்ம ஆன்டிக் பீட் கொடுத்தாச்சு. இப்போ வந்து மறுபடியும் ஒரு சுகர் பீட் க்ளோடிங் லைன் கொடுக்க போகிறோம். அதே மாதிரி நம்ம ஃபர்ஸ்ட் பண்ண ப்ராசஸே தான், அதே உடன் நீடில் தான். நீங்கள் பொறுமையாக பண்ணணும், ஏன்னா த்ரெட்டு வந்து கட் ஆகிடும் அந்த ஷார்ப் பட்டு. ஸோ பொறுமையாக பண்ணணும். இப்போ பாருங்கள், நான் 3 பீட்ஸாக தான் ஃபில்லிங் கொடுக்குறேன். 2 பீட்ஸாகவும் கொடுக்கலாம். பாருங்கள், நீங்கள் துளிப் நீடலும் யூஸ் பண்ணுறதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம், நோ இஷ்யூஸ். உடன் நீடில் வந்து ஃபில்லிங்ஸ் நிறையா எடுக்குது, பீட்ஸ் நிறையா எடுக்கிறதுனால நான் உங்களுக்கு உடன் நீடில் காட்டியிருக்கேன். பாருங்கள், நம்மளுக்கு வேலையும் ஈஸியாகும், அதுக்காக தான். இப்போ பாருங்கள், இப்போ வந்து சுகர் பீட்ஸ் ஃபில்லிங் கொடுத்ததுக்கப்புறம் லாஸ்ட்டில் எண்ணாட் போடணும், அதை மறந்துடாதீங்க. இப்போ வந்து 1 சென்டிமீட்டருக்கு அளவில் ஸ்கேல் எடுத்துக்கோங்க. நம்ம லாங் சைஸ் ஸ்கேல் தான் எடுத்திருக்கோம். எவ்ரி 1 சென்டிமீட்டருக்கு நம்ம இன்ச்சஸ் மார்க் பண்ணிவிட்டு அதில் வந்து இப்போ வந்து செமி பீடை வந்து ஃபில்லிங் கொடுக்க போகிறோம். அதுக்காக இந்த டிசைனுக்காக தான் மார்க் பண்ணுறோம். பாருங்கள், எவ்ரி 1 சென்டிமீட்டருக்கு நம்ம வந்து மார்க் பண்ணிக்கணும். இப்போ வந்து ஆன்டிக் பீடு ஆஃப் செமி பீடை வந்து எடுத்துகிட்டு, செமி சர்க்கிள் பீடை எடுத்துகிட்டு அதுக்கு ஒவ்வொரு பீட்ஸ்க்கு ஸ்டிச்சஸ் கொடுத்துட்டு நடுவில் கேப்புக்கு வந்து 2 செயின் ஸ்டிச்சஸ் கொடுத்துட்டு அப்புறம் வந்து பீடை ஃபில் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களுக்கு பாயிண்ட்ஸ் ஞாபகம் வர கொஞ்சம் ரொம்ப டிஸ்டன்ஸாக இருக்குதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா 2 செயின் ஸ்டிச்சஸ் எவ்ரி பீட்ஸ்க்கும் 2 செயின் ஸ்டிச்சஸை கணக்கு வச்சு நீங்கள் அடுத்து ஒரு பீடை கொடுங்க. அது கொஞ்சம் கிட்டையாக இருந்தாலும் சரி, தூரமாக இருந்தாலும் சரி, நீங்கள் அப்படி கொடுத்தா கரெக்டாக வரும். பீட்ஸ் லாஸ்ட்டில் வந்து இப்போ வந்து அவுட்லைன் பண்ணுவோம். நம்ம வந்து இந்த பீட்ஸை சுற்றி அவுட்லைன் பண்ணுறதுக்காக தான் நம்ம வந்து இப்போ நெருக்கி கேப் விட்டு போட்டிருக்கோம். இப்போ பாருங்கள், கொஞ்சம் பக்கத்துலேயும் இருக்க வேண்டாம், கொஞ்சம் தூரமும் வேண்டாம், பார்த்து ஸ்டிச் பண்ணுங்கள். இப்போ வந்து நம்ம வந்து சுகர் பீட்ஸை வந்து ஓவர் ஃபில்லிங் கொடுக்குறோம். இப்போ அந்த ஆஃப் செமி சர்க்கிளுக்கு அவுட்லைன் மாதிரி கொடுக்குறோம் சுகர் பீட்ஸ் லைனை. பாருங்கள், கொடுத்துட்டு சுற்றி சர்க்கிளில் வந்து சுகர் பீட்ஸை கொடுத்துட்டு நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், அங்கே ஒரு ஸ்டெயின் ஸ்டிச்சஸ் கொடுத்துட்டு அடுத்து நெக்ஸ்ட்டை ஸ்டார்ட் பண்ணணும். நான் எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள்.
ஃபில்லிங்ஸ் வந்து நீங்கள் 4 கொடுத்தாலும் சரி தான், 3 கொடுத்தாலும் சரி தான். 4 கொடுத்தா கொஞ்சம் சீக்கிரம் முடியும். அதுவும் இல்லாமல் ரொம்பவும் தூக்காது. நம்ம சர்க்கிள் அவுட்லைன் மாதிரி தானே கொடுத்துருக்குறோம், அதனால் தூக்காது. நீங்கள் தைரியமாக கொடுக்கலாம். ஆனால் எவ்ரி கம்ப்ளீட் பண்ணுறப்ப நம்ம ஒரு ஸ்டெயின் ஸ்டிச்சஸ் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணணும். பாருங்கள் நான் எப்படி பண்ணுறேன்ட்டு. இப்போ பாருங்கள், பார்த்ததில் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். எவ்ரி ஸ்டெயின் ஸ்டிச்சஸ்க்கு கொடுத்துட்டு இப்போ வந்து பாருங்கள் நெருக்கி நெருக்கி அழகாக இருக்கா. இப்போ வந்து நம்ம வந்து மோட்டோ வந்து கொடுக்க போகிறோம். அதுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. இதை வந்து நான் போடுறது வந்து எங்கள் மதர் இன்லாக்காக தான். அதனால தான் நான் அவங்களுக்காக அவங்க சிம்பிளாக கேட்டாங்கன்ட்டு நான் அங்கங்கே வச்சுருக்கேன், கொஞ்சமாக வச்சுருக்கேன் மோட்டோ வந்து. உங்களுக்கு நிறையா வேணும்னா நிறையா கூட வச்சுக்கலாம். நான் சிம்பிளாக 5 போதுன்றனால கம்மியாக வச்சுருக்கேன். பாருங்கள், ஃபர்ஸ்ட்டு ஒரு சுகர் பீட்ஸ் அண்ட் 4mm பீடு, அப்புறம் ஒரு சுகர் பீட்ஸ், அப்புறம் ஒரு எண்ட் நாட் போட்டுருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு லுக்கு காட்டுறேன் பாருங்கள். சுகர் பீட்ஸ், ஆன்டிக் பீட் அண்ட் ஒரு சுகர் பீடு, அப்புறம் ஒரு ஸ்டெயின் ஸ்டிச் கொடுத்துட்டு தான் எண்ட் நாட் கொடுக்கணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், நான் மோட்டோவும் கொடுத்தாச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.